உங்கள் வீட்டில் ரோஜா செடி சூப்பராக வளர்கிறதுக்கு 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, நீங்கள் செடி நடும்போது நல்ல மண் கலவையாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் மண்ணை கம்மியாக போட்டு உரத்தை அதிகமாக போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா செடி சீக்கிரமே செத்து போயிடும். அதனால நிறைய மண்ணை போட்டு உரம் கம்மியாக போட்டு நடுங்க. அப்போ செடி சூப்பராக வளரும். நம்பர் 2, ரோஜா செடிக்கு கண்டிப்பாக காலைமையும் சாயங்காலம் 2 தடவை தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டிலாம் தண்ணி விடுவாங்க. அப்படி விட்டிங்கன்னா செடி சீக்கிரம் செத்து போயிடும். அதனால் டெய்லி 2 தடவை தண்ணி விடுங்க. செடி ரொம்ப சூப்பராகவே வளரும். நம்பர் 3, ரோஜா செடி மேலே நல்ல வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சு நடுங்க. 6லேருந்து 7 மணி நேரமாவது அதுக்கு மேலே வெயில் பட்டால் தான் நிறையா பூ பூக்கும். நிறைய பேர் நல்ல வெயில் உள்ள இடத்துல நட்டால் சீக்கிரம் பட்டு போயிடும்னு நிழல் உள்ள இடத்துல நடுவாங்க. அப்படி நட்டால் பூ பூக்காது. ரோஜா செடிக்கு நல்லாவே சன்லைட் தேவை. நம்பர் 4, ரோஜா செடி பூத்து முடிச்ச அப்புறம் அதோட களையை கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். இதை இங்கிலீஷில் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த களையை கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதிலிருந்து துளிர் வந்து அடுத்து நிறைய பூக்கள் பூக்கும். நம்பர் 5, ரோஜா செடிக்கு மாதத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக உரம் போடணும். முடிஞ்ச அளவு மாட்டுச்சாணம், மண்புழு உரம், தொழு உரம் இப்படி இயற்கையாகவே போடுங்க. செயற்கையாக போடுறீங்கன்னா டிஏபி, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட்னு ஒரு உரம் இருக்குது, அதை வாங்கி போடுங்க. நிறையவே பூ பூக்கும். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரோஜா செடிக்கு சூப்பராகவே பூத்து குலுங்கும்.